விஜய் கோட் பண்ணார் தஞ்சாவூர் மீட்டிங்கில். அதாவது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவங்க உருட்டிகிட்டு இருக்காங்களே திமுக ஆட்கள், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். அதுவே தப்பு. அப்போ தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு திமுகவா? திமுக வெல்லட்டும்னு சொன்னால் ஓகே, அதில் ஒன்றும் நமக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னா அப்போ விஜய் ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துற மாதிரியா? இல்லை எடப்பாடி ஜெயிச்சா தமிழ்நாடு தோத்துற மாதிரியா? இல்லை சீமான் ஜெயிச்சிட்டா அப்போ இது எடப்பாடி இதை பேர்னா தமிழ்நாடு தோத்தா மாதிரி ஆகுமா? அப்போ என்ன சொல்ல வராங்க? நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு அரகேட் பண்ணுறாங்களா? இந்த கோஷமே தப்புங்க. இதுக்கு முன்னால் அப்படி தான் 21 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருனாங்க. விடியலையும் காணும், ஒரு இழவையும் காணும். நேற்றோ முந்தா நாள் கூட விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கு 3000ன்றாரு. எனக்கு உண்மை கஷ்டமாக, 60 வருஷம் நீங்கள் தானேப்பா மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணீங்க. இன்னும் விளிம்பு நிலையில் இருக்காங்க மக்கள். இன்னும் மக்கள் விளிம்பு நிலையில் நீங்கள் இந்த 3000 ரூபாய் கொடுத்துட்டு அதை வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இது யார் காரணம்? விளிம்பு நிலையில் வச்சிருக்கிற நீங்கள் காரணமா இல்லை இந்த மக்கள் இதுக்கு காரணமா? அதனால் அவங்க கோஷங்களை உருவாக்குவதில் வல்லவர்கள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கிறேன், இதெல்லாம் இந்த டயலாக் விட்டு விட்டு தான் இத்தனை வருஷம் மக்களை தலையில் மிளகா அரைச்சிட்டாங்க. அதுக்கு இந்த ஸ்டாலின் தொடரட்டும்னு இப்போ கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த நேயர் ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்த விஜய் கோட் பண்ணார். ரொம்ப கரெக்டாக தான் இருந்தது. ஸ்டாலின் தொடரட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும். இப்போ யோசித்து பாருங்கள், இப்போ விஜய் மேட்ரு பேசுகிறதெல்லாம் பேசலாம், ஆனால் ஒரு பேருன்னா அந்த ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் நாங்குநேரியில் இது 2வது முறை இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. பேரே ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ நாங்குநேரி இஸ் ஃபேமஸ் ஃபார் கேஸ்ட் வயலன்ஸ், அதாவது வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் தலித் பீப்புள், எஸ்சி எஸ்டி பீப்புள். ஸோ இப்போ வந்து 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் உள்ளே போதான், டக டக டகான்னு வெட்டு தான் 2 பேர் செத்து போகிறாங்க, பல பேர் படுகாயம். அடுத்த நாள் மானாமதுரையில் சிவகங்கை மாவட்டத்தில். அப்போ சட்டம் ஒழுங்கு பற்றி நம்ம விவாதிக்கணுமா, இல்லை யார் கூட போயிட்டுருக்காங்க கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு பற்றி விவாதிக்கணுமா? நீங்கள் சொல்லுங்கள், எது விவாதத்துக்குரிய பொருள், எது தேர்தலில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்?